சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரியான இளைஞர் ஒருவர் கரும்பு விவசாயத்தில் 126 டன் மகசூல் செய்து தமிழ்நாடு அரசின் முதல் பரிசை பெற்று சாதனை படைத்துள்ளார். அதிக மகசூல் ஈட்டியது மட்டுமல்லாமல் ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் லாபமும் ஈட்டியுள்ளார். கரும்பு சாகுபடியில் மாநில அளவில் முதல் இடம் பிடித்த சந்திரகுமாருக்கு தமிழ்நாடு அரசின் வேளாண் துறை சார்பில் முதல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. எங்கள் அம்மாவும் என்னை வெளிநாட்டிலேருந்து வர வச்சு விவசாயம் பண்ண வச்சாங்க. ஒரு விவசாயம் நான் பண்ணணும்னு பண்ணல, ஒரு சாதிக்கணும்னு விவசாயம் பண்ணேன். நான் இன்றைக்கி சாதிச்சு நிற்கிறேன். விவசாயத்தில் நல்ல முயற்சி எடுத்தால் நல்ல லாபம் கிடைக்கும். நம்ம குடும்பத்தோடு நாங்கள் உழைப்போம். எங்கள் அண்ணன், மதிவாணன், எங்கள் அப்பா எல்லாருமே குடும்பத்தோடு உழைச்சதுனால எங்களுக்கு இந்த வெற்றி கிடைச்சிச்சு. சிவகங்கை அருகே தமராக்கி கிராமத்தில் வசித்து வரும் காசி தவமணி தம்பதியின் 2வது மகனான சந்திரகுமார் சில ஆண்டுகள் சவுதியில் பணியாற்றியுள்ளார். பின்னர் சொந்த ஊர் திரும்பிய அவர் குடும்பத்தினருடன் கரும்பு விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளார். வெளிநாட்டில் கஷ்டப்பட வேணாம், இங்கே வந்து கரும்பு போடு, நம்ம இந்த விவசாயத்தை நம்ம கண்ணுங்க கருத்துமா பார்ப்போம், பார்த்தோம்னா நம்மளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். வெளிநாட்டு வேலையை உதறிவிட்டு வந்த சந்திரகுமார் விவசாயமே தனது வாழ்க்கையின் வெற்றி அடையாளம் என்பதை நிரூபித்துள்ளார். சன் செய்திகளுக்காக சிவகங்கை செய்தியாளர் செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.